இன்றைய தினம் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளோம் என்றும் முதலமைச்சர் பெருமிதம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் புதிய அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து. மிகுந்த நம்பிக்கையோடு வாக்களித்துள்ள மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என அறிவுறுத்தல். அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். ஆளுநர் ஆர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் சாமு நாசருக்கு சிறுபான்மைத்துறை நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். செந்தில் பாலாஜிக்கு கூடுதலாக மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையும் கூடுதலாக ஒதுக்கீடு. அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பதவியேற்ற கையுடன் தலைமைச் செயலகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றார் செந்தில் பாலாஜி. முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். யாருக்கு என்ன பொறுப்பு வழங்க வேண்டும் என்பதை புரிந்துதான் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். கனிமொழி எம்பி கருத்து. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் வாழ்த்து. தமிழ்நாடு மக்கள் நலனிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையிலும் புதிய மைல்கள் எட்ட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என அறிக்கை. 15 ஆண்டுகளான அரசு பேருந்துகள் பிற அரசு வாகனங்களை பயன்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நாகை அருகே மீனவர்களுக்கு இடையே நடுக்கடலில் மோதல். கடலில் நங்கூரமிட்டிருந்த ஃபைபர் படகு மீனவர்கள் மீது விசைப்படகு மீனவர்கள் நடத்திய தாக்குதலில் 3 காயம். நடுக்கடலில் படகுகள் மீது மோதும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. டெல்லி முதலமைச்சர் அதிஷி அமைச்சர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. டெல்லி சாலைகளை 1 மாதத்திற்குள் சீர் செய்ய கெடு விதித்து முதலமைச்சர் அதிஷி உத்தரவு. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்து தங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி விமர்சனம். மேற்கு வங்க மாநிலத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மீது தாக்குதல். 4 பேர் கைது. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சார மேடையில் கார்கே திடீரென மயங்கியதால் பரபரப்பு. தாங்கு பிடித்த நிர்வாகிகள். தேர்தல் பிரச்சாரத்தில் மயக்கமடைந்த பின்னரும் பேச்சை தொடர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே, நான் சீக்கிரம் உயிரிழக்க மாட்டேன், பிரதமர் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை நான் உயிருடன் இருப்பேன் என விமர்சனம். விராட் மட்டும் போதும், மற்ற அனைவரையும் கழட்டி விடுங்கள். பெங்களூரு அணிக்கு ஆர் பி சிங் அட்வைஸ்.